ஹால் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான ரேடிஷ் சப்பாத்தி செய்யலாமா? இது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டான ரெசிபி. இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக கம்ப்ளீட் நியூட்ரிஷன் பேக்கடு ஃபுட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட் முள்ளங்கி ரேடிஷ். முள்ளங்கியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் விட்டமின் சி, ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கனால இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், வெயிட் லாஸ் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஹெல்த் டிப்: எப்போல்லாம் உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ கோல்டு இருக்கோ அன்றைக்கி ஒரு ஃபுல் முள்ளங்கியை உங்களுடைய ஃபுட்டில் எடுத்துக்க பாருங்கள். நெக்ஸ்ட் டேவே கோல்டு ரிலீஃப் ஆனதை பார்ப்பீங்க. இது என்னோடய குழந்தைங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறது. இன்றைக்கி நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான முள்ளங்கியை துருவி கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட கோதுமை மாவு, சால்ட், சீரகம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ண வேணாம், முள்ளங்கியோட தண்ணியே போதும். அதை நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து உருட்டி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிடலாம். இப்போ அதை தவாவில் போட்டுடலாம். சப்பாத்தியை 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா எலும்பி வரும்போது மட்டும்தான் ஆயில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம சப்பாத்தி லேயர்டாக சாஃப்டாக இருக்கும். இப்போது அதுக்கு மேலே நம்ம ஆயில் தேய்ச்சிட்டு நம்ம கார்லிக் பொடியாக நறுக்கின பூண்டை அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறீங்கன்னா பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கார்லிக் டாப்டு ரேடிஷ் சப்பாத்தி இப்போ ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி ஸ்பைஸியாகவும் கார்லிக் ஃப்ளேவராக இருக்கனால இதுக்கு நம்ம பெரிய சைட் டிஷ் எதுவும் வேணாம், வெறும் ஆனியன் ரைத்தா போதும். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியில் பார்க்கலாம். பாய் ஆல்.